ஒருவரின் திறமை மீது ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதர். நினைத்ததை முடிக்கும் வரையில் நித்தம் உழைப்பவர். திட்டங்களும் செயல்களாலும் ஒரு படத்தை அதை வெற்றியில் முடிப்பவர். அழைக்கிறோம் தனஞ்சயன் சார் அவர்களை, இந்த படத்தின் டிஸ்ட்ரிபியூட்டரும் கூட. நன்றி கவிதா மேடம். அந்த வந்திருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய அழைப்பேற்று வந்திருக்கிற செலிபிரிட்டிஸ் நம்முடைய எல்லாருக்கும் ஒரு சின்ன மொமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா உள்ள வரும்போது நம்ம கொடுக்கல. அமல்ராஜ் சார் அண்ட் ஜிவி சார், டைரக்டர் சசி சாருக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டை கொடுங்க. அங்கே சார் சார் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அங்கே நில்லுங்க சார் நடுவில். சசி சாருக்கு ஒரு மொமெண்ட்டோ. அடுத்து விஜய் சாருக்கு ஒரு மொமெண்ட்டோ கொடுக்கணும். சதீஷ் சாருக்கு அடுத்தது. அடுத்தது சங்கர், டி சங்கருக்கு. அடுத்தது நிகேஷ். அடுத்து தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் செக்ரட்டரி சிவா சாருக்கு. சார் புக்கு கண்டிப்பா படிச்சா நீங்க பெரிய புக்கு கொடுக்குறோம் நாங்க. வேல்பாரி பாருங்க, நல்ல ரிலாக்ஸா படிக்கலாம், அவ்வளோ அருமையான ஒரு புத்தகம். அடுத்து எங்களோட பார்ட்னர் ஜெனிமா மிஸ்டர் சத்யபிரகாஷ் அவர்களுக்கு ஒரு மெமெண்டோ. தேங்க்யூ. வேல்பாரி எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிக முக்கியமான புத்தகம். கடந்த ஆடியோ லான்ச்ல அந்த புத்தகம் கொடுக்கும்போதே நான் இப்போ சொன்னேன், சார் 1 வால்யூம் தான் கொடுத்தீங்க அமல்ராஜ் சார், எல்லாருக்கும் 2 வால்யூம் கொடுக்கணும்னு சொல்லி அப்புறம் அதை கேட்டால் மறந்துட்டாங்களா 2வது வால்யூம் எடுத்துட்டு வரதுக்கு. அப்புறம் சொல்லி எல்லாருக்கும் 2வது வால்யூம் அனுப்பிச்சு விட்டேன். அப்படிதான் என்னுடைய பழக்கம் அமல்ராஜ் சார்கிட்ட ஆரம்பிச்சது. நான் வந்து கால் பண்ணிக்கின்னு சார் 1 வால்யூம் இருக்கு அப்படின்னு அப்போ ஆரம்பிச்ச பழக்கம். திடீர்னு பார்த்தா படம் ரிலீஸ் ஆகல. சில காரணங்களால அந்த படத்தினுடைய கோட்டு தடைகள் அப்படி எல்லாம் பிரச்சனை வரும்போது நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஜிவி சார் ரொம்ப சொல்லிட்டே இருந்தார் படம் நல்லா வந்திருக்கு நீங்க பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். சரி சார் வாங்க படம். அதுவரையும் படம் காமிக்கவே இல்லை, நாங்கள் ஆடியோ லான்ச் கூட படம் பார்க்க முடியல. சரி ஓகே படம் பார்க்கலாம். நான் போய் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஃபைனலாக அந்த ஒரு அவுட்புட் பார்க்கும்போது, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் வச்சிருந்தாரு. ஆனால் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண பிறகு ஃபைனல் காப்பி காமிச்ச பிறகு அதில் ஒரு விஷயம் முதல்ல ஒன்று சொல்லணும்னா, அது ஒரு ஹீரோயிக் கதையாவே இருக்காது. அதாவது எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அந்த அளவு பிரமாதமா பண்ணியிருக்காரு மூமாறன். இந்தியன் பவர் வந்து எல்லார் கையிலும் இருக்கு. அந்த கிடைக்கிற அந்த பவரை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பேர் வந்து ஒரு திரைப்படம் ஓட விடக்கூடாது, ஏதோ ஒரு மிகப்பெரிய அந்த திரைப்படம் இந்த சமுதாயத்தை கெட்டுரும், அதாவது கெடுத்து விட்டுருன்ற மாதிரியே இவங்க பண்ணுறது சினிமாவுக்கு நல்லதில்லை. சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோருமே தட்டி கொடுத்து குறைகளும் சொல்லணும், என்ன குறைகள், எது நல்லா இல்லை எது நல்லா இருக்குது அதை சொல்லி தட்டி கொடுத்து ஒவ்வொருத்தரையும் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகணும். அதை நீங்கள் எப்போவுமே சிறப்பாக பண்ணுறீங்க. அதே மாதிரி உலகமெல்லாம் சிறப்பாக பண்ணணும். இந்த நோக்கம் வந்து உங்களுக்காக நான் சொல்ல, என்ன நீங்களும் அதை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஸ்பீச் மூலமாக இந்த விஷயம் வெளியில் போகிற இந்த வீடியோவை பார்க்குற எல்லோருமே கொஞ்சம் பேர் மாறினாலே போகிறோம். இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி ஒவ்வொரு திரைப்படத்தையும் பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அதனால் எந்த கெயினும் கிடையாது. அதை விட்டுட்டு நல்ல சினிமாக்களை நம்ம ஆதரிக்கணும். அட் த சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், அதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காமல் நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுத்துட்டோ இல்லை ஒதுங்கியோ போடலாம். ஸோ அந்த ஒரு கோரிக்கையோட என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, தமிழ் சினிமாவில் இன்றைக்கி 240 250 திரைப்படங்கள் வருது. வெற்றியடைய படங்கள் வந்து 10% கூட கிடையாது. அவ்வளோ திரைப்பட தயாரிப்பாளர்கள் 90% தயாரிப்பாளர்கள் மிக பெருசாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்குது, ஊடகங்களுக்கு இருக்குது, எல்லாருமே. ஏன்னா அவங்கெல்லாம் உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க, ஊடகங்கள் நம்பி வந்திருக்காங்க, ஆடியன்ஸை நம்பி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஓரளவாவது நல்ல படமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆதரவை எல்லோருமே கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை. ஸோ இது என்னுடைய பர்சனல் கருத்து தான், எந்த அசோசியேஷன் சார்பில் நான் பேசல. பர்சனலாக ஒரு தனஞ்சயனா என்னுடைய ஒரு மனசெல்லாம் அது பார்க்கும்போதே வலிக்குது. என்னடா இது இவ்வளோ பேர் இவ்வளோ படங்கள் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க,
கோடிகளில் செலவு பண்ணி 100 கோடி 150 கோடி 200 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் சகட்டு மேனிக்கு எல்லாரும் இறங்கி நின்று படங்களை பாதிக்கிறாங்களேன்ற மன வருத்தத்தோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்ல படங்கள் வரும்போது எப்போவுமே ஆதரிக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த திரைப்படம் 12ஆம் தேதி வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த திரைப்படம் எப்படி எல்லாருமே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த படம் வந்து மிக சிறப்பாக அமல்ராஜ் சாருக்கு வெற்றி அடையும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும். ஜிவி பிரகாஷ் சாருடைய இதுதான். இங்கே எல்லாருமே சொல்கிறாங்களே, ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து அவருடைய கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய சம்பளங்கள் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன், நடிகராக அவரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா சம்பளத்தை அப்புறம் பேசிப்பார், சம்பளமே வாங்க மாட்டார். அமல்ராஜ் சொன்ன மாதிரி. ஏன்னா ஸோ இது என்னுடைய பர்சனல் கருத்து தான். எந்த அசோசியேஷன் சார்பில் நான் பேசல. பர்சனலாக ஒரு தனஞ்சயனா என்னுடைய ஒரு மனசெல்லாம் அது பார்க்கும்போதே வலிக்குது. என்னடா இது இவ்வளோ பேர் இவ்வளோ படங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, கோடிகளில் செலவு பண்ணி 100 கோடி 150 கோடி 200 கோடி செலவு பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் சகட்டு மேனிக்கு எல்லாரும் இறங்கி நின்று படங்களை பாதிக்கிறாங்களேன்ற மன வருத்தத்தோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்ல படங்கள் வரும்போது எப்போவுமே ஆதரிக்கிற ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் இந்த திரைப்படம் 12ஆம் தேதி வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த திரைப்படம் எப்படி எல்லாருமே இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த படம் வந்து மிக சிறப்பாக அமல்ராஜ் சாருக்கு வெற்றி அடையும் சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையணும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும். ஜிவி பிரகாஷ் சாருடைய இதுதான். இங்கே எல்லாருமே சொல்கிறாங்களே, ஒரு மியூசிக் டைரக்டராக நீங்கள் போனீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து அவருடைய கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய சம்பளங்கள் கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாருக்கும் சொல்கிறேன், நடிகராக அவரை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா சம்பளத்தை அப்புறம் பேசிப்பார், சம்பளமே வாங்க மாட்டார். அமல்ராஜ் சொன்ன மாதிரி. ஏன்னா அந்த அற்புதமான மனிதர். அவருக்கு என்னென்னா நடிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த நடிப்பு எனக்கு கிடைக்கிறதுல எனக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, எனக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு இதில் எல்லா தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட்டாக இருக்கார். இந்த படத்துக்கு நான் சொன்ன உடனே, சார் இந்த தேதியில் எனக்கு இதெல்லாம் ப்ரொமோஷன் சப்போர்ட் அப்படின்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு கடைன்னு எல்லாத்தையும் ஷெடியூல் போட்டு எனக்கு கொடுத்துட்டார். ஸோ நான் இதெல்லாம் பண்ணிடுறேன், இந்த ப்ரொமோஷன்லாம் பண்ணிடுறேன். இன்றைக்கி காலிலேருந்து என் கூட தான் இருக்கார். ஃபுல் ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணோம். இன்ஃபேக்ட் 6:30 மணிக்கு வெளியெடுத்துட்டு இருக்கணும். ஆனாலும் இந்த ஈவெண்ட்டில் நான் கலந்துக்கிறேன்னு வந்து இருக்காரு. நாளைக்கு சைமா போனோம், அது பற்றி திருப்பி வந்து 2-3 ப்ரொமோஷன் நம்ம கூட சப்போர்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாரு. அவர் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். இன்ஃபேக்ட் அவர் நடிகராக இத்தனை டைரக்டர் திருப்பி சொல்லுவாங்க, அவர் கூட திருப்பி படம் பண்ணோம் அப்படின்னு. அவருக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கணும். அந்த நல்ல மனசுக்கே, அதாவது தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், சம்பளம் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து நம்மளை வச்சு படம் எடுக்கிறார்ல, நம்பி படம் எடுக்கிறார்ல, அந்த தயாரிப்பாளர் வெற்றி அடையணும். அவருக்கு நான் என்னால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நினைக்கிற ஜிவி பிரகாஷ் சாருக்கு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறணும். அந்த வெற்றி எல்லோருக்குமே பெனிஃபிட்டாக மாறும். இந்த படத்தில் நடித்த, இயக்கின, அப்புறம் தயாரித்த எல்லோருக்குமே, அதோட அசோசியேட் ஆகிற டிஸ்ட்ரிபியூட்டரான எங்களுக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எதிர்பார்க்குறோம் அடுத்த வாரம் படம் வெளிவரும்போது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். அது பிறகு ஆடியன்ஸ்க்கும் இந்த படம் நல்லா பிடிக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஒரு வெற்றிக்காக காத்திருக்கிறோம். அதுக்கான உழைப்பு கொடுக்குறோம். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.